அந்த யோபு தான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அதை அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய சொந்த கண்களை காணும் என்று சொல்லி இப்படியாக விசுவாச அறிக்கையிட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக ஓடுகின்ற வேளையிலே தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நியமித்த போக்கிலே நாங்கள் ஓட வேண்டும். அவர் நியமித்த ஓட்டத்திலே சரிவர ஓட வேண்டும். எந்த ஒரு திருத்தமும் செய்யக்கூடாது. அப்படித்தான் ஆறுகள் இப்படியாக தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடுகின்ற வேளையிலே அந்த ஆறுகள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிற என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆறுகள் ஆசீர்வாதமாக உள்ளதாக இருக்கின்ற வேளையிலே அந்த ஆறுகள் மூலமாக எத்தனையோ பறவைகள் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த பறவைகள் தேவனை புகழ்ந்து பாடுகிறது. மிரிய ஜீவன்கள் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறது, தாகம் தீர்க்கிறது. அது நிமித்தமாக தேவனை இப்படியாக புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படித்தான் எங்களுடைய ஓட்டமும் இப்படியாக சரியாக இருந்தால் எங்கள் மூலமாய் அநேக போஷிக்கப்படுவார்கள். அப்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த தாவீது தேவன் நியமித்த ஓட்டத்திலே இப்படியாக தேவன் நியமித்த போக்கிலே ஓடி இருதயத்துக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்ப அப்படியாக தாவீது தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு உறவினர் ஆனார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமியிலே மனுஷராக பிறந்தார். மனுஷராக பிறந்து இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அவரை இப்படியாக அழைக்கிறார்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லி. தாவீதின் குமாரன் என்று சொல்லி அந்த தேவனை இப்படியாக அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு இப்படியான ஆசீர்வாதத்தை இந்த தாவீதுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மனிதர் வழக்கமாய் இப்படியாக தாவீதோடு பேசினார் என்று பார்க்கிறோம். வருங்காலத்தை குறித்து தாவீது இப்படியாக சந்தோஷப்படுகிறார். ஆண்டவரே, நீங்கள் மனுஷர் பேசுகிற பிரகாரம் மனுஷர் வழக்கமாய் என்னோடு என்னுடைய வருங்காலத்தை குறித்து சொன்னீர்களே, இதை விட எனக்கு வேறு என்ன தேவை என்று சொல்லி இந்த தாவீது இப்படியாக பிரமித்த ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள்.